மல்லி சீரியல்ல அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கும்போது பார்க்கலாம் வாங்க. நம்ம நாகு இருந்துட்டு மல்லிய ரவுடிங்க கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த விஜய் கிட்ட சொல்ல போவாங்க. அங்க என்னடான்னா, நாகப்பாம்பு முட்டைக்காக காவல் இருக்கும் இல்லையா? அதுபோல இந்த ராஜேஸ்வரியும், இன்னொரு பக்கம் நிஷாவும் நம்ம நாகுவ உள்ள விடாமலேயே வெளியவே வந்து தடுத்து வச்சிருக்காங்க. ஆனா கடைசியில எப்படியோ ஒரு வழியா நம்ம நாகு இருந்துட்டு விஜய் கிட்ட சொல்லுவாங்க இல்லையா? உடனே மல்லிக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா, நம்ம விஜயோடைய மனசு தாங்காது இல்லையா? அப்படி இருக்கும்போது, எது "இப்ப என்னாச்சு? எங்க இருக்கா?" அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டதுமே, இப்போ அடுத்து சுடர் வந்துட்டு எவ்வளோ கட்டாயப்படுத்துவாங்க. "விஜய் இப்போ என் கழுத்துல தாலி கட்டு போங்க" அப்படின்ட்டு. "என்ன ரேணுகா சொல்ற? அதாவது மல்லி ஒருத்தி உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? உனக்கு அறிவு இருக்கா? இல்லையா?" அப்படின்ட்டு இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு இந்த சுடருடைய முகத்துல அடிச்ச மாரி வந்து சொல்றாங்க. இப்பதான் சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு வாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜயும் அதாவது நலங்கு வைக்கிறம்போது எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனா மல்லி இல்ல. மல்லி பக்கத்துல இருந்தாலாச்சு அவளுடைய மனசு கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. ஆனா அவளுடைய முகத்த பார்த்தாலாச்சு நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுவோம். இப்ப அவ இல்லையே அப்டின்ட்டு நம்ம மல்லியோட மனசும் அதாவது விஜயோட மனசும் மல்லிய தான் தேடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு அந்த கடத்தல் கும்பல்ல இருந்து தப்பிக்கணும் அப்டின்ற ஒரு விஷயத்துக்காக கடைசியா சாப்பிடும்போது கட்ட அவிழ்த்து விடுவாங்க இல்லையா? அப்போ நம்ம மல்லி இருந்துட்டு அவங்கள வந்து அடிச்சு போட்டு தப்பிக்க முயற்சி பண்ணும்போது தான் இன்னொரு ரவுடி கட்ட மாட்டிக்கிட்டு மறுபடியும் அந்த நம்பரை வச்சு ட்ராக் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம மனோகர், போலீஸ் அப்படி இருக்கும்போது கடைசியா அந்த கார் எங்க இருக்குன்றத வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம மல்லி தான் அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணிட்டு அதாவது அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு முறையும் கடைசியில நம்ம மனோகரும் சரி, போலீஸும் சரி மல்லிய தேடி போகும்போது மல்லி என்னமோ ரவுடிங்க கிட்டேருந்து தப்பிச்சிடுறாங்க. ஆனா ஒருத்தர் கிட்டேருந்து தப்பிச்சா இன்னொரு கிட்ட வந்து மாட்டிப்பாங்க இல்லையா? அதே போல தான் நம்ம மல்லி ஒவ்வொரு கிட்டயா வந்து மாட்டிக்கிறாங்க. ஆனா கடைசியா ஒரு வழியா தப்பிச்சுட்டு இப்போ போயிடுறாங்க இல்லையா? அப்போ மனோகருக்கும் சரி, போலீஸுக்கும் சரி கடைசியில மிஞ்சினது ஏமாற்றம் மட்டும் தான். என்ன சார் இப்போ மல்லிய வந்து காணோமே! அப்படி இருக்கும்போது இந்த ரவுடிங்கள கேட்டா தெரியுன்ட்டு, இப்போ ரவுடிங்கள கேட்கும்போது தான் அவ என்ன வந்து அடிச்சு போட்டு தப்பிச்சு போயிட்டா. அவ எந்த பக்கம் போனா என்னன்னு ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? மறுபக்கம் சரி எப்படியோ ஒண்ணு தப்பிச்சுட்டா இல்லையா? ஆனா இன்னும் யார்கிட்டயும் மாட்டாம இருந்தா போதும் அப்படின்னு இப்போ நம்ம மனோகர் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியா ஒரு வழியா நம்ம மனோகர் வந்துட்டு மல்லிய வந்து பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி இப்போதாம்மா எனக்கு போன உயிர் திரும்ப வந்தது போல இருக்கு. நீ இல்லன்னு நினைச்சதும், நீங்க ரவுடி கட்ட மாட்டிக்கினேன்னு நினைச்சதுமே, நான் என்னமோ ஏதோன்னு வந்து பதறிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மறுபக்கமும் நம்ம விஜய் இருந்துட்டு, இப்ப தனக்கும், ரேணுகாவுக்கும் நடக்கிற கல்யாணத்த நிப்பாட்டி, இப்போ மல்லிய காப்பாத்தியே ஆகணும் அப்படின்ட்டு, இப்போ அவரும் ஒசூருக்கு வந்து கிளம்ப போறாங்க. மறுபக்கம் இந்த நிஷாவும் சரி, கதிரேஷனும் சரி, கடைசில மிஞ்சினது ஏமாற்றம் மட்டும் தான். அதாவது ஒருத்தர் நம்மள வந்து ஏமாத்தணும்னு நெனச்சா, கடைசில ஏமாந்து போறது நாமளா தான் இருப்போம். அதே போல தான் இப்போ இந்த நிஷா, ராஜேஸ்வரிக்கு நம்ம நாக இருந்துட்டு ஒரு சரியான பாடத்த வந்து கத்து தந்தாங்கன்னு வந்து சொல்லலாம். இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள், இன்ட்ரெஸ்ட்டா நடந்தது நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.